படம் சூப்பராக இருக்குது. பசங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்க்குற ஃபிலிமாகவே இருக்குது. படம் நல்லா இருக்குது. 3D நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே போய் இருக்கிற மாதிரியே சில சீன்ஸ்லாம் வருது. சூப்பராக இருக்குது படம். படம் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆடியோ டிபார்ட்மெண்ட்ஸ் பயங்கரமாக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. அண்டு 3D எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. படம் 3Dயில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் டிசைனிங் டப்பிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம தமிழ்லேயே கொஞ்சம் ரொம்ப ஸ்டைலாக நல்லா இருந்தது. படம் பேர் இந்த ஹிடன் ப்ரொடெக்டர். படம் நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நானும் என் சிஸ்டர்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எங்களுக்குள்ளே காமெடி வச்சு இவங்கவுங்க இந்த கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆடியோ டிபார்ட்மெண்ட்ஸ் பயங்கரமாக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. அண்டு 3D எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. படம் 3Dயில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் டிசைனிங் டப்பிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம தமிழ்லேயே கொஞ்சம் ரொம்ப ஸ்டைலாக நல்லா இருந்தது. அவ்வளோதான். ஆமாம். இல்லை, அதுக்கும் இந்த கதைக்கும் இல்லை கேரக்டர் அவங்க அனிமேஷன் கேரக்டர் அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. படத்தில் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கே தெரியாதது ஒரு இதுவாக இருக்கும்ன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ. பெரியவங்க பிடிக்கும். கிட்ஸுக்கு பிடிச்சா பெரியவங்களுக்கு பிடிச்சிடும். பிடிக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, குழந்தைத்தனமாகவும் இல்லை, மெசேஜாகவும் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான். அவ்வளோதான். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி நார்மலாக இருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டப்பிங்கில் ரொம்ப குளறுபடி பண்ண மாதிரி தெரில. அதனால் இது டப்பிங் நல்லா இருக்குது. நார்மலாக தான் இருந்தது. ஆல் ரேட்டிங் 9.8 10 கொடுப்பேன். படம் பேர் இந்த ஹிடன் ப்ரொடெக்டர். படம் நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நானும் என் சிஸ்டர்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எங்களுக்குள்ளே காமெடி வச்சு இவங்கவுங்க இந்த கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஜாப்பனீஸ் லேண்டில் எடுத்த ஒரு படம். ஜாப்பனீஸில் இந்த படம் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் மாதிரி இந்த படத்தை எடுத்து தமிழ் டப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. லிப் மூமெண்ட்ஸு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. சில காமெடிஸ்லாம் வந்து விஜயை வச்சியும் த்ரிஷாவை வச்சு எதாவது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தான். ஆனால் அது காமெடி தானே, நம்ம அதை காமெடியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், காமெடியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு வச்சா சின்ன சக்தியும் இல்லைக்கா, திரும்ப கேள கட் பண்ணி போடுவியா? அன்புனால தான் அந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. சில கெட்ட சக்தியெல்லாம் அன்பு வச்சு தான் அழிக்க முடியும் அப்படின்றத ஒரு கதையாக வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு பிடிக்கும் தான் தோணுது. ஆனால் அவங்க வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரில. நானே சிஸ்டர் என்ஜாய் பண்ணோம். புரியல ஆடியன்ஸ்லாம் சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. சில பேர் தான் வந்து தப்பாக ரிவ்யூ கொடுக்குறாங்களா இல்லை நான் தப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன்னான்னு எனக்கே தெரில. எனக்கு ஆனால் பர்சனலாக படம் பிடிச்சிருக்கு. 3D எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸு நல்லாயிருக்கு, கனெக்ட் ஆகுது, எமோஷ்னலி நல்லா கனெக்ட் ஆகுது. ஃபீலிங்ஸு, எமோஷ்னலு, சேடு, எதிர்பார்க்காத சில சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சொல்லிட்டேன் அதை பற்றி சொல்லிட்டேனே. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா வருத்தப்படாத காலடி சாங் அளவுக்கு படம் அதான் டிவியில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம்ல, அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் இல்லை.
ஆனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வருத்தப்படாத காடி சங்கம் அந்த மாதிரி இருக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த ஒரு கேரக்டர்லாம் அதில் சுஜிடிவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதே சேம் கேரக்டர் ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம இப்போ டிவியில் பார்க்கும்போது சும்மா ஏதோ பொம்மை போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து 3D எஃபெக்டில் சூப்பராக காட்டியிருந்தாங்க. அந்த ஃபுல்லாகவே வந்து விழுறது, நம்ம பறந்து போகிறது, இதெல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. என்ஜாய் பண்ணோம், காமெடியாகவும் இருந்தது. ஸோ ஒரு சில பேருக்கு அந்த காமெடி வந்து லாக் மாதிரி சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதுதான் எனக்கு தெரியல. அவன் ஏதோ இப்போ தான் முளைச்சி வந்த காலம் மாதிரி இருக்கான்னு தெரில. எனக்கு காமெடி சீக்வன்ஸ் நல்லா தான் இருக்குது. அந்த இப்போ இருக்கிற மாதிரி தான் நல்லா தான் இருக்குது. அதான் அந்த விஜய் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது நானாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன்ப்பா. எனக்கு நல்லா இருக்குப்பா. டைலாக் டெலிவரிலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது டப்பிங் அளவு டப்பிங்க்கு வந்து டைலாக்ஸ்லாம் அந்த லிப் மூமெண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒன்றும் கதையும் வந்து லேக் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ 1.5 மணி நேரம் சம்திங் இந்த படம் இருந்துச்சு. போரிங்காக இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது படம். ரொம்ப போரிங்லாம் இல்லை. சின்ன சின்ன லேக் எல்லா படத்துலையுமே சின்ன சின்ன லேக்ஸ்லாம் இருக்குதா செய்யும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம படத்தை பார்த்தோம்னா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸ்டார் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ சார்? அவுட் ஆஃப் 10க்கு 9.8 கொடுக்கலாம். நல்லாயிருக்கு. 9.8 ஸோ இந்த வாரம் வீக்கெண்டுக்கு ஸ்பெஷலாக அந்த படம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து நம்ம கொடுக்குற ரிவ்யூ பொறுத்து தானே இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாக பிடிச்சிருக்கு, என் சிஸ்டருக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதேமாரி சின்ன சின்ன குழந்தைங்கள சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். படம் சூப்பராக இருக்குது. பசங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்க்குற ஃபிலிமாகவே இருக்குது. படம் நல்லா இருக்குது. 3D நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே போய் இருக்கிற மாதிரியே சில சீன்ஸ்லாம் வருது. சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக பெரியவங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஸ்டோரி எல்லாத்துலேயுமே எல்லா ரோல்லையும் இருக்கிறோம். எங்களுக்கே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச படம் தான் இது. கண்டிப்பாக பார்க்கலாம். கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் புரிஞ்சால் கண்டிப்பாக தன்னை தான் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வரும். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த படத்தில். ஒரு சின்ன கண்டென்ட் தான், ஆனால் அது ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த கண்டென்ட்டுக்காகவே நம்ம மூவி கண்டிப்பாக பார்க்கலாம். நாங்கள் ஒரு 5 times 6 times கூட பார்ப்போம். எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் போய் பார்க்கலாம். பட் எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காது. இல்லை, தேங்க்யூ.